ஏசுண்டத்தும் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், நமக்கு பலன் இருக்கிறதா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 3 வசனம் 2. நீங்கள் பலன் இல்லாதவர்களாததால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. I have fed you with milk and not with meat, for hitherto you were not able to bear it, neither yet now are you able. 1 Corinthians chapter 3 verse 2. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஜனங்களை பார்த்து, அந்த சபையில் உள்ளவர்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீங்க சிறு பிள்ளைகளை போல இருந்ததுனால உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாதுன்னு நான் பாலை குடிக்க கொடுத்தேன். ஆனால் இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? பலன் இல்லாதவங்களா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு பலன் இருக்கிறதா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தாய்க்குரிய அந்த கர்சனையோடு, பாரத்தோடு இந்த காரியத்தை சொல்லுகிறார். அதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் சாப்பாடு ஊட்டுறப்போ அந்த ஸ்டேஜஸை கவனிச்சா இந்த வார்த்தை நமக்கு புரியும். அதாவது ஒரு வயசுல என் குழந்தை 3 வேளையும் பால் குடிக்கிறான் அப்படின்னா ஒரு ஹாப்பியா சொல்லுவாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவன் பாட்டுக்கு குடிச்சிட்டு நிம்மதியா இருக்கான் அப்படின்னு. அதே இது ஒரு 5 வயசுல என் குழந்தை 3 வேளையும் பால் குடிக்கிறான் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஐயோ, இந்த குழந்தை திட ஆகாரம், அதாவது வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கணும், ஆனா இன்னமும் அது சாப்பிடலன்னா எங்கேயோ ப்ராப்ளம் அப்படின்னு. அதே குழந்தை 15 வயசுலயும் வேற எந்த ஃபுட்டும் எடுக்கல, வெறும் பால் தான் குடிக்குது அப்படின்னா ஆபத்தான விஷயம். அதே போலத்தான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு, உங்களுக்கு நீங்க குழந்தையா இருக்கீங்க போச்சுல நான் பாலை கொடுத்தேன், ஏன்னா திட உணவு மீட் கொடுத்தா உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது. ஆனால் இவ்வளவு நாளாச்சு நீங்க வளர்ந்திருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனால் இப்போதும் நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லாவற்றையும் மாம்சத்தின்படி பார்க்கிறதுனால உங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு எழுதுறாரு. நம்மளுடைய நிலைமை என்ன? என கண்மானவர்களே, நம்மை குறித்து கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நான் எப்படி இருக்கிறேன்? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுலயோ இல்லைன்னா நம்ம பிறக்கும் போதே கிறிஸ்தவங்களா இருந்தா சின்ன குழந்தையில சொல்லி தந்திருப்பாங்க, டெய்லி ஒரு 2 வசனம் வாசிக்கணும் அப்படின்னு. அத நம்ம ஒரு 6 வயசுல 7 வயசுல ஓகே. ஆனா நான் காலேஜ் போறப்பையும் 2 வசனம் வாசிட்டு போவேன். வேலைக்கு போறப்போயும் நான் ஷூ மாட்டுறப்போ அர்ஜென்டா கேலண்டர்ல உள்ள 2 வசனத்தை தான் வாசித்துட்டு போவேன் அப்படின்னா நம்மளுக்குள்ள பலன் இல்லை. நாம இன்னும் குழந்தைகளா இருக்கோம்னு அர்த்தம். இது ஹெல்தியான ஒரு விஷயமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். என கண்மானவர்களே, நம்ம ஒரு ஆபீஸ்ல ஜாயின் பண்றோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே நம்ம எந்த பொசிஷன்ல ஜாயின் பண்றோமோ அதை விட்டு அடுத்த லெவலுக்கு முன்னேறணும், அதுதான் ஆசை. ஆனால் இதை போல நம்ம ஆவிக்குரிய நிலைமையை குறித்து நம்ம யோசிக்கிறோமா? நான் ரட்சிக்கப்படும் போது விசுவாசியாக இருக்கிறேன், 10 வருஷம் ஆகுது நான் விசுவாசியா இருக்கிறேன், மறுபடியும் 30 வருஷம் தாண்டியும் நான் விசுவாசியா தான் இருக்கிறேன் அப்படின்னா என்னை குறித்து தேவன் மகிழ்ச்சி பெறுவாரா? ஒரு குழந்தை இடுப்புல இருக்கு 8 மாசத்துல, 8 வயசுலயும் இடுப்புல இருக்கு, இன்னும் சொல்ல போனா 18 வயசுலயும் அம்மாவோட இடுப்புல இருந்தா அந்த தாய் மகிழ்ச்சி அடைவாளா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். என கண்மானவர்களே, இன்னும் சில பேர் நினைக்கலாம், ஆமா பிரதர், நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் பலப்படணும்னு நினைக்கிறேன், என்னை குழந்தை பருவத்திலிருந்து, அதாவது ஆவியிலே நான் குழந்தையா இருக்காமல் முதிர்ச்சி அடைய விரும்புகிறேன், ஆனால் எப்படி நான் பலப்பட? நானே பலவீனனாய் ஆயிற்றே அப்படின்னு நினைக்கலாம். நமக்கு வசனம் தெளிவாக சொல்லி தருகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படியானால் நம்முடைய பலன் யார்? இயேசு கிறிஸ்து. நாம் எப்போது இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளாய் வைத்திருக்கிறோமோ, அவருக்குள்ளாய் நாட்டப்பட்டு இருக்கிறோமோ, அப்போது நாம் பலவான்களாய் மாறுவோம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
அப்பா, நீர் எங்களை பலவான்களாய் அழைத்திருக்கிறீர் தகப்பனே. ஆனாலும் அநேக நேரத்தில் எங்களுடைய மாம்சமானது எங்களை ஓவர் டேக் பண்ணுது ஆண்டவரே. ஓவர் கம் பண்றதுனால அப்ப அநேக நேரத்தில் நாங்க இன்னுமே பால் குடிக்கிற குழந்தைகளைப் போல எங்கள் ஆவியிலே இருக்கிறதை ஆவியானவரே நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. அப்பா, வசனத்தின்படி தகப்பனே, கிறிஸ்துவினாலே நாங்கள் ஒவ்வொருவரும் பலவான்கள் என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் மேல் நாங்கள் கட்டப்பட, கிறிஸ்துவை எங்களுக்குள்ளாய் தரித்து கொள்ள ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.